சி அப்டேட் சேனல்ல இருந்து எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் அதை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனலை விசிட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணிவிடுங்க. அதில் நான் சிஏக்கு ரிலேட்டடான நிறைய மெட்டீரியல்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன். அது எல்லாமே உங்களோட சிஏ ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கை நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். நம்ம சேனலில் விசிட் மட்டும் பண்ணுறது இல்லாமல் சப்போர்ட் பண்ணுற விதமாக சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. Are you preparing for the CA Foundation Business Law exam? So in the video I am going to share about best study tips, strategies and resources that will help you to master in business law. So let's have a look on the agenda of this video. How to understand key concepts easily, how to remember important sections and case laws till exam, and what is the best books and study materials to use to excel in business law. இந்த வீடியோ பிகினர்ஸ் அண்ட் ரிப்பீட்டர்ஸ் ரெண்டு பேருக்குமே ஹெல்ப் தான் பண்ண போகுது. சப்போஸ் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் என்னென்ன டிப்ஸ்லாம் கொடுக்குறேனோ அதை அப்படியே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்ளை பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ரிப்பீட்டர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா எப்பயுமே ஈச் அண்ட் எவ்ரி அட்டம்ப்ட்டும் அட் தி வெரி ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். லைக் நீங்கள் இப்போ தான் இந்த புக்கே ஃபஸ்ட் டைம் நீங்கள் டச் பண்ண போகிறீங்க, இப்போ தான் நான் புதுசாக ஒரு கான்செப்டை லேர்ன் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் ப்ரீவியஸ் அட்டம்ப்டில் நீங்கள் எதில் வீக்னஸாக இருந்திருக்கீங்களோ இந்த அட்டம்ப்டில் நீங்கள் அகைன் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த வீக்னஸை உங்களால் ஐடென்டிஃபை பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். So let's get into the main part of the video. How to understand key concepts easily. The very first step is break down the syllabus. Let me tell a thing. நீங்கள் ஒரு சாப்டரை படிக்கிறோம் அப்படின்னு ஒரு சூஸ் பண்ணும்போதோ அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணும்போதோ நீங்கள் எந்த ரெண்டு விஷயத்தை இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்பீங்க. ஹவு மச் மார்க் இட் கவர்ஸ் அண்ட் ஹவு மச் டைம் இட் கன்சியூம்ஸ். டெஃபினட்டாக இந்த ரெண்டு தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், it is a big chapter. Yes, it consumes a lot of time, but it covers a major portion in ICA question paper. அப்போ நம்ம ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி எது கொடுக்கணும்? இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். இந்த மாதிரி தான் உங்களோட பிஸ்னஸ் லா சிலபஸை நீங்கள் பிரேக் டவுன் பண்ணி அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டே ஒரு மேஜர் போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தட் வில் டெஃபினெட்லி கிவ் யூ அ சம் லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ட். நான் இப்போ எக்ஸாமில் அப்பியர் ஆனாலும் somehow I can manage because I completed a major portion of the syllabus. அந்த கான்ஃபிடென்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் at the very beginning of the exam preparation. And second, use simple language and example. Business law is a theory paper. டெஃபினட்டாக எனக்கே தெரியும் இட் இஸ் அ ஃபுல்டு வித் லீகல் லாங்குவேஜ். நிறைய பேருக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே டஃப்பாக தான் இருக்கும். பட் என்ன பண்ணுறது, வி ஹாவ் டு கிராக் இட் டு கெட் இன் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப், தட் இஸ் அ சிஏ இன்டர்மீடியேட். ஸோ நீங்கள் ஒரு கான்செப்டை லேர்ன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் புதுசாக என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கன்றத உங்களோட ஓன் இங்கிலீஷில் ஷார்ட் நோட் எடுங்க. அது கிராமட்டிக்கல் மிஸ்டேக்காகவே இருந்துட்டு போட்டும், பட் கீவேர்ட்ஸுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் அ கீவேர்டு? உங்களுக்கு என்னெல்லாம் புதுசுன்னு தோணுதோ அது எல்லாமே தான் கீவேர்டு. மற்றவங்க சொல்கிறதா கீவேர்டுன்றது கிடையாது. உங்களுக்கு என்ன புதுசாக தோணுதோ, நீங்கள் எதை புதுசாக லேர்ன் பண்ணுறீங்களோ தட் வில் பி த கீவேர்டு. அண்ட் தேர்டாக மேக் சம்மரி நோட். டெஃபினட்டாக ஆல்வேஸ் கிரியேட் ஷார்ட் நோட் வித் கீ டெஃபினிஷன்ஸ், செக்ஷன்ஸ் அண்ட் கேஸ் லாஸ். பிகாஸ் நீங்கள் என்ன படிச்சிங்களோ நீங்கள் உங்கள் கைப்பட எழுதினாதான் உங்களோட மைண்டில் அது ஸ்டோர் ஆகும். நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு சேலஞ்ச் என்ன தெரியுமா? நான் சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருப்பாங்க. பட் எக்ஸாமுக்கு முன்னாடி அவங்க ஃபஸ்ட்டு சாப்டர் எடுத்து பார்க்கும்போது இதை நான் படித்தேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஒரு செல்ஃப் டவுட் இருக்கும். அந்த மாதிரி செல்ஃப் டவுட் வரக்கூடிய டைமில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் உங்களோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த நோட்ஸை படிக்கும்போது உங்களுக்கு அகைன் அந்த கான்செப்ட் வந்து ரிமெம்பர் ஆகிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். அண்டர்ஸ்டாண்ட் கேஸ் லாஸ். பிஸ்னஸ் லா கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி ஆஃப் தி கொஷின்ஸ் எல்லாமே கேஸ் பேஸ்டு கொஷினாக தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் டைரக்ட் கொஷின்ஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதை விட கேஸ் ஸ்டடிக்கு வந்து நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நீங்கள் ஒவ்வொரு கேஸ் ஸ்டடி படிக்கும்போது 4 திங்கை இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டடியோட டைட்டில், number of parties involved, name of the parties and what is the court final judgment. இந்த நாலுமே நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும். Let's get into the second title of the video, which is how to remember important sections and case laws. The very first step is use flashcard for quick revision. இது நம்ம டே டு டே லைஃப்லேயே நம்மளுக்கே தெரியாமல் பண்ணிகிட்ருப்போம். அது இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். நீங்கள்
half of the syllabus complete பண்ணதுக்கப்புறம் ஒரு ஷீட் எடுத்து அதை 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. ஒன் சைடு செக்ஷன் நம்பர், another சைடு அதனோட மீனிங்கை எழுதி உங்களோட ரூமோட வால் செவரில் அட்டாச் பண்ணிவிடுங்க. நீங்கள் டெய்லி அதை பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அதை மெமரி பண்ணிட்டுருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அது என்ன, நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம டே டு டே லைஃப்பில் பண்ணிகிட்ருக்கோன்னு சொன்னாலே அது என்ன அப்படின்னா, நம்ம டெய்லி நம்ம டிவி பார்க்கும்போது விளம்பரம் அட்வர்டைஸ்மெண்ட் பார்ப்போம். நம்மளுக்கே தெரியாமல் ஒரு 2 or 3 டேஸ்க்கு அப்புறம் அந்த விளம்பரம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அகெயின் ப்ளே ஆகும்போது சேனலை நம்மளுக்கே தெரியாமல் அந்த சாங்கே நம்ம பாடுவோம், இல்லை அந்த டைலாக்கே நம்ம வந்து சொல்லுவோம். அந்த மாதிரி தான் நம்ம டெய்லியுமே அந்த ஃப்ளாஷ் கார்டை நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்கே தெரியாமல் உங்கள் மைண்ட் வந்து அதை மெமரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்காக நீங்கள் எக்ஸாம் டைமில் தனியாக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. யூஸ் மெமரி கோட்ஸ். பிஸ்னஸ்லாம் ஒரு தியரிட்டிக்கல் பேப்பர், அகெயின் நான் சொல்கிறேன். ஸோ கிரியேட் அ ஷார்ட் கோட்ஸ். வாட் இஸ் ஷார்ட் கோட்? ஃபார் எக்ஸாம்பிள் எசென்ஷியல் ஆஃப் அ வேலிட் கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் செவரல் சப் டாபிக் இருக்குது. நான் ஒரு 4 மட்டும் சூஸ் பண்ணியிருக்கேன். கோலா கேப்கான். வாட் இஸ் கோலா கேப்கான்? கோ மீன்ஸ் கன்சென்சஸ், லா மீன்ஸ் லாஃபுல் ஆப்ஜெக்ட், கேப் மீன்ஸ் கெப்பாசிட்டி, கான் மீன்ஸ் லாஃபுல் கன்சிடரேஷன். இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட் கோட் யூஸ் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கீ கான்செப்டெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். And always relate a provisions to your real life example. For example, contract. இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஒரு கடைக்கு போய் ஒரு சோப் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஷாப்கீப்பரை காண்டாக்ட் பண்ணும்போது that will be the offer. அந்த ஷாப்கீப்பர் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு சோப் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறாங்கன்னா அதுதான் அக்செப்டன்ஸ். ஓகே, அந்த சோப்புன்றது ஒரு லாஃபுல் ஆப்ஜெக்ட் பிகாஸ் விச் இஸ் நாட் ப்ராஹிபிட்டட் பை கவர்மெண்ட் எனி லாஸ் ஆர் ரெகுலேஷன்ஸ். நீங்கள் அதுக்கு ப்ரைஸ் பே பண்ணுறீங்க, தட் இஸ் அ லாஃபுல் கன்சிடரேஷன். அதாவது இந்தியன் ருப்பியில் நீங்கள் பே பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரொவிஷனையும் உங்களோட ரியல் லைஃபோட கம்பேர் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். And next, practice with past year questions and MCQs. Practice is the important thing in CA journey. நீங்கள் எவ்வளோ டெஸ்ட், மார்க் டெஸ்ட் ஆர் மாடல் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்களோ யூ வில் earn that much experience. The level of experience will decide your marks. So solving past papers will reinforce memory and improve the retention power. And next, teach someone or say it out loud. நிறைய பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. பிகாஸ் நம்ம someone, அதாவது அனதர் பர்சன், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம ஒரு கான்செப்டை டீச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கான்செப்டில் நிறைய கிளாரிட்டி இருந்தால் மட்டும்தான் உங்களால் யூ வில் பி ஏபிள் டு டீச் சம் ஒன். ஸோ எக்ஸ்பிளைன் தி கான்செப்ட் டு அ ஃப்ரெண்ட் ஆர் ரீடிங் தெம் அலவுட். சப்போஸ் உங்ககிட்ட நான் டீச் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டில் நான் மட்டும்தான் என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் சிஏ படிக்கிறேன் அப்படின்னா ஓகே, இட்ஸ் ஓகே, ஜஸ்ட் ரீட் தெம் அலவுட் ஹெல்ப்ஸ் இன் பெட்டர் ரீகால். Finally, we touch the last title of the video, that is what is the best books and study mat to use to pass the business law. The undoubted answer is ICA study material, because ICA exam la most of the majority of the questions in the question paper have been asked in the ICA study mat. Frequent each and every attempt में ICA study matல இருந்து தான் கொஷின்ஸ் கேட்டுட்டு வராங்க. ஸோ ICA பிஸ்னஸ் லா புக்கை தரவாக படிச்சுக்கோங்க. அதில் இருக்கிற எல்லா ப்ரொவிஷன்ஸ் அண்ட் கேஸ் லாஸை தரவாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா எனக்கு இன்னும் நாலேஜ் வேணும், எனக்கு இன்னும் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் ரெஃபரன்சஸ் புக்குக்கு மூவ் ஆகலாம். இப்போ நான் ஒரு ஃபியூ ரெஃபரன்சஸ் புக்கை நான் பிக்சர் பண்ணுறேன். இந்த ஃபில்ட்ரேஷன் இஸ் நாட் பீன் அவுட் ஆஃப் த பர்சனல் ஒப்பீனியன் அண்ட் நாட் ஃபார் தி ப்ரொமோஷனல் பர்பஸ். ஸோ ஹியர் ஐ கிவன் அ டிஸ்க்ளைமர். ஓகேவா? இது எல்லாமே நான் சோஷியல் மீடியாவில் சர்ச் பண்ணும்போது நிறைய டேட்டாஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட் ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபில்ட்ரேஷன் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஹியர் இஸ் த ஃபியூ ரெஃபரன்சஸ் புக் ஃபார் யூ ஃபார் மோர் கிளாரிட்டி. ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ், ஐசிஏ பிஓஎஸ் போர்ட்டல். இதில் ஐசிஏ வந்து ஃப்ரீ ஸ்டடி மேட், மார்க் டெஸ்ட், ஆர்டிபி எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவுட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வெப்சைட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். And next, MCQ and case law practices. ICA is also provided a MCQ booklet at free of cost. நீங்கள் ஐசியோட MCQ புக்லெட்டை படிக்கும்போது தான் ஐசிஏ வந்து எக்ஸாம் ஸ்டைலில் எப்படி ஆப்ஜெக்டிவ் கொஷினை ஃப்ரேம் பண்ணுறாங்கன்ற ஐடியா உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் லாஸ்ட்டாக ஷார்ட் நோட்ஸ் அண்ட் சம்மரி சார்ட்ஸ். ஆல்வேஸ் ப்ரிப்பேர் அ செல்ஃப் மேட் நோட்ஸ் அண்ட் ஃப்ளோ சார்ட்ஸ்
டு ரிவைஸ் குயிக்லி பிஃபோர் எக்ஸாம்ஸ். பிகாஸ் ரிவிஷன் டைமில் உங்களுக்கு ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்கும். நீங்கள் அந்த டைமில் புக் எடுத்து லைன் பை லைனில் உங்களுக்கு படிக்க டைம் இருக்காது. ஸோ நீங்கள் இந்த டைமில் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் என்ன ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுக்கிறீங்களோ நீங்கள் அதை படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட் அகெயின் ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் ஃபார் ரிமெம்பரிங் இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ் அண்ட் கேஸ்லெஸ். ஸோ செல்ஃப் மேட் நோட்ஸ் அண்ட் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வில் டெஃபினெட்லி கிவ் யூ அ பிக் ஹேண்ட் த டே பிஃபோர் தி எக்ஸாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, இன்க்ளூடிங் டெலகிராம் சேனல். அண்ட் லாஸ்ட்டாக நன்றி, வணக்கம்.